வணக்கம். நடிகர் தளபதி விஜய், இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடாதா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் தளபதி விஜய், அதை சொல்லாம இருக்க முடியாது நம்மளால. விஜய் சார் அவர்கள் அவருடைய சினிமா உலக வாழ்க்கையில ரெண்டு விதமா பிரிக்கணும். ஒன்று அவருடைய ஆரம்பகால படங்கள், அதை அடுத்து வந்த படங்கள். அதுக்கு அந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று கிழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் கோயம்புத்தூர் மாப்பிள்ள, விஷ்ணு, அது மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு கட்டம். யுவராணி கூட நடிச்சிட்டு இருந்தது, சங்கவி கூட நடிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு காலகட்டம். ஒரு விடலைத்தனமான ஒரு வாலிப பருவத்தினுடைய இளைஞனுடைய கதையாக அதெல்லாம் இருந்தது. மாண்புமுகமானவன் மாதிரியான படங்கள்லாம். ஆனா விஜயனுடைய திரையுலக பயணத்துல மிக முக்கியமான மைல்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க பூவே பூச்சுடவா. விஜயனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான படம்னு எடுத்துக்கிட்டாக்க பூவே உனக்காக. இந்த பூவே உனக்காக அந்த திரைப்படம் இயக்குனர் விக்ரமன் சாருடைய முக்கியமான படங்கள்ல அதுவும் ஒன்று. பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் நிறைய வெற்றி படங்கள், வெள்ளி விழா படங்கள்னு கொடுத்தவர் அப்படிங்கிற பெருமை விக்ரமன் சாருக்கு உண்டு. அதே போல குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படங்களாகவே எடுத்த பெருமையும் அவருக்கு உண்டு. எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட விக்ரமன் சார் ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் தான் பூவே உனக்காக. இந்த பூவே உனக்காக படத்துக்கு விஜய் அவர்களை புக் பண்றாங்க. ஆனா விக்ரமன் சார் கிட்ட எல்லாரும் சொன்ன விஷயம், விஜய் வேண்டாம், வேற யாரையாவது போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி. இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்லைங்க, விஜய் வேண்டாம், விஜய்கிட்ட ஒரு முதிர்ச்சியான முகம் இல்லை அப்படி இப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் நிறைய விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆரம்ப கட்டத்துல ஒரு வார பத்திரிகை விஜயனுடைய முகத்தையே கேலி செய்தது. ஆனால் அதற்கு பிறகு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல எனக்கு தெரிந்து ஒரு 1000 தடவையாவது அந்த பத்திரிகை தன்னுடைய அட்டைப்படத்திலேயோ கவர் ஸ்டோரியிலேயோ விஜய் அவர்களை வைத்து மிகப்பெரிய பத்திரிகை சேல்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதும் உண்மை. அந்த பத்திரிகை என்னங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒரு மிகப்பெரிய வார பத்திரிகை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் வேணான்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு விஜய் நல்லா இருப்பாரு, விஜய் சூட்டபிளா இருப்பாரு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, விஜய் மிகப்பெரிய ரவுண்டு வருவார் அப்படின்னு விக்ரமன் சார் தெளிவா தீர்மானமா உறுதியா சொல்றார். ஆனா விக்ரமன் சார் கூட இருந்தவர்களுக்கா இருக்கட்டும், அந்த மற்ற திரைப்பட இயக்குனர்கள் வட்டத்திலேயா இருக்கட்டும், எல்லாருமே விஜய் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கல. விஜய்லாம் அவ்வளவு பெரிய ஆளா வர முடியாதுங்க, இன்னும் ஒரு படம் 2 படம் ஹிட் ஆகும், அவ்வளவுதாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் மீது மாறா ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுதி இருந்தது அப்படின்னு விக்ரமன் சாரை இந்த கட்டத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். விஜய் சார் கண்டிப்பா ஜெயிப்பார், இந்த தம்பி மிகப்பெரிய உயரத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி பூவே உனக்காக அப்படிங்கிற படத்துல நடிக்க வைத்தார். அந்த படத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பாட்டு சிக்லெட்டு மாதிரியான பாட்டை தவிர்த்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதுவரை வந்த விஜய் படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் உள்ள வேரியேஷன் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா விஜயினுடைய காமெடியாக நடித்த படங்கள் அப்படின்னு ஒரு பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் ஏத்துன மாதிரி தான் இருக்கும். ஆனா பூவே உனக்காக படத்துல வரக்கூடிய காமெடி விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு யதார்த்தமாகவும் பாந்தமாகவுமே கையாளப்பட்டிருக்கும். அதே போல விஜய் முதிர்ச்சியான முகபாவனைகளோட, எக்ஸ்பிரஷன்ஸோட தன்னுடைய காதலையே விட்டு கொடுத்து அந்த காதலையும் காதலனும் சேரணுங்கிறதுக்காக நடத்துகிற நாடகமும் அந்த போராட்டமும், அதற்காக எத்தனை அவமானங்களையும் தாங்கிக்கிற அந்த விஷயமும்னு இந்த படம் தூக்கி கொண்டு போய் மார்க்கெட் வேல்யூவை வசதி வச்சுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. விஜயனுடைய திரையுலக வாழ்க்கையில விக்ரமன் சாருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அதே போல பூவே உனக்காக திரைப்படத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் அப்பியரன்ஸா நடிகர் முரளி சார் நடிச்சு கொடுத்திருந்தாரு. அந்த மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது அப்படிங்கிற அந்த பாட்டு ரொம்ப அழகா கையாளப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல விஜயோட எல்லா பாடல்களுமே ஹிட்டு.
அதற்கு முன்னாடியும் பல பாடல்கள்லாம் விஜய் நடித்த படங்கள்ல பாடல்கள்லாம் ஹிட் ஆகி இருந்தாலும் கூட விஜய் படம்னாலே பாட்டெல்லாம் ஹிட் அப்படிங்கிற ஒரு முத்திரையை கொடுத்ததும் கூட பூவே உனக்காக தான். இந்த பூவே உனக்காக அப்படிங்கிற திரைப்படத்துக்கு அடுத்தாப்புல வரிசையாவே விஜய் அவர்களுக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொண்ட படங்கள்லாம் வந்திருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம ஒத்துக்கத்தான் வேணும். ஏன்னா அடுத்த கரியரை அவர் எப்படி சூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஒவ்வொரு விதமான லவ் சப்ஜெக்டுகளும் இளைஞர்களை நோக்கிய இளைஞர்களை ஈர்க்குகிற படமாக அதெல்லாமே ஜொலிச்சிச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். லவ் டுடே மாதிரியான படங்களா இருக்கட்டும், பாசில் சாரோட காதலுக்கு மரியாதை மாதிரியான படங்களா இருக்கட்டும், நிலாவேவாது மாதிரியான படங்களா இருக்கட்டும்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சூழல்ல ரசிகர்களை கட்டி போட்டுச்சு. அந்த வகையில இன்னைக்கு கோட் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிற இந்த தருணத்துல இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்காம அறிவிச்சிருக்கார் விஜய் சார். இல்ல விஜய் சார் இன்னும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகிலையும் சரி அரசியல் உலகத்திலையும் சரி ஒரு 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 மிகப்பெரிய பிரபலமா இருக்கிற ஒரு கட்டத்துல மார்க்கெட் வேல்யூ உச்சத்துல இருக்கிற இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிற ஒரு ஸ்டார் அந்தஸ்து கொண்ட விஜய் அவர்கள் நடிப்பு வேண்டாம், இனி நான் அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுடைய 70களில் கூட அவருடைய படங்கள் வந்து கிளாமருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படங்களாகவும், லதா, மஞ்சுளா, ராதா சலூஜா அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி கலர் கொடுத்து வந்த படங்களாக இருக்கிற அதே காலகட்டத்தில் விஜய் அவர்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு விதமான படங்களாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம பார்த்துக்கிட்டே தான் வரோம். இந்த வகையில வெங்கட் பிரபு சாருடைய இயக்கத்துல கோட் அப்படிங்கிற அந்த திரைப்படம் கடைசி படமா இருக்குமோ அப்படின்றலாம் ஒரு அச்சமும் ஒரு பயமும் ரசிகர்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இதை அடுத்து விஜய் படம் பண்ணுவாரா படம் பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து விஜயனுடைய லைஃப் கரியர்ல திரையுலக பயணத்துல மிக முக்கியமான வசூல் சாதனையை நிச்சயமா படைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தமிழக சினிமா வட்டாரங்கள்லையும் விஜயனுடைய ரசிகர்கள்கிட்டையும் இந்த விஷயம் இருக்கு. ஆகவே பூவே உனக்காக மாதிரியான ஒரு வெரைட்டி கொடுத்த அந்த விஜய் இந்த கோட்ல இன்னும் பல வெரைட்டிகளை நமக்கு தந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விஜய் ரசிகர்கள் உங்க வீட்டில் இருக்காங்கனாக்க அவங்களுக்கு இந்த வீடியோவை காமிங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.